இது வெறும் தகவல்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு தகவல்களாக நிச்சயமாக இருக்கும். இந்த நம்பிக்கையோடு இந்த பிரசன்டேஷன் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த அற்புதமான இந்த மாலை வேளையில மெட்டாபாட் நிறுவனத்தின் சார்பாக முதல்ல உங்களை வருக வரவேற்கிறேன். இந்த மெட்டாபாட் அப்படிங்கிற நிறுவனம் மதுரையில் இருக்கக்கூடிய ஆசிஸ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய ஒரு சிஸ்டர் கன்சர்ன். இவங்க வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜி ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அதன் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளையும் வழங்க போறாங்க அப்படிங்கிறது தான் மனசெய்தி. ஸோ அவங்க என்ன மாதிரியான வாய்ப்புகள் நம்ம வழங்க போறாங்க, அதன் மூலமாக நம்ம எப்படி பலனடைய போறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்வுல வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த நிறுவனத்தை பத்தி ஒரு ப்ரோமோ வீடியோ இருக்குது. அதை முதல்ல நீங்க கவனிங்க. அண்ட் தென் வந்து நம்முடைய செஷன் வந்து டெக்னாலஜி உலகம்டா, இது இல்லாம வாண்டாக்கா தலையே சுத்தும்டா. மெட்டாவர்ஸ், பிளாக்செயின், விர்ச்சுவல் ரியாலிட்டி அத்தனையையும் ஆள போகுது நம்ம AI குவாலிட்டி. பதினேழு வருஷ உழைப்பு, நாங்க தாண்டா பில்லரு. மார்க்கெட்டுல என்னைக்குமே நாங்க தாண்டா வின்னரு. விடமாட்டோம் இந்த இடத்தை, நாங்க விடமாட்டோம். 2030க்குள்ள சரித்திரம் படைப்போம். காலையில கண் விழிச்சா டெக்னாலஜி உலகம்டா, இது இல்லாம வாண்டாக்கா தலையே சுத்தும்டா. விர்ச்சுவல் ரியாலிட்டி அத்தனையையும் ஆள போகுது நம்ம AI குவாலிட்டி. இளநமை பார்த்தவங்க எட்டி நின்னு சிரிச்சவங்க, இவன் என்ன பண்ணிடுவான்னு தப்பாவே நினைச்சவங்க, அத்தனை பேர் மத்தியிலும் தூக்கி நின்னோம் கோடியே. அடிவாரத்தில் நின்னுகிட்டே தொட்டுட்டோம் சிகரத்தை. விமர்சனங்கள் 1000 தாண்டி வந்தோம்டா. பிரச்சனைகள் கோடியை உடைச்சு ஜெயிச்சோம்டா. ஒரு கார்பரேட் சாம்ராஜ்யம் இங்க உருவாகுது. நம்ம ப்ராடக்ட் இங்க கோடிக்கணக்கில் ஹிட் ஆகுது. காலையில கண் விழிச்சா டெக்னாலஜி உலகம்டா, இது இல்லாம வாண்டாக்கா தலையே சுத்தும்டா. மெட்டாவர்ஸ், பிளாக்செயின், விர்ச்சுவல் ரியாலிட்டி அத்தனையையும் ஆள போகுது நம்ம AI குவாலிட்டி. நீதாண்டா CEO, நீதாண்டா மேனேஜர். நம்ம பிசினஸ் இது நண்பா, நீதாண்டா லீடர். நேர்மையும் உண்மையும் நம்மோட ஆயுதம். LIC போல மாறும் நம்மோட நிறுவனம். 30 லட்சம் பேரு கம்யூனிட்டி ஆவோம். ஒருவரோடு ஒருவரை பல லட்சம் கைகளாய் சேர்வோம். நாளும் ஓடுது, நாமும் ஓடுறோம். சின்ன சின்ன அடியெடுத்து சிகரம் ஏறுறோம். விடமாட்டோம் இந்த இடத்தை நாங்க. காலையில கண் விழிச்சா டெக்னாலஜி உலகம்டா, இது இல்லாம வாண்டாக்கா தலையே சுத்தும்டா. மெட்டாவர்ஸ், பிளாக்செயின், விர்ச்சுவல் ரியாலிட்டி அத்தனையையும் ஆள போகுது நம்ம AI குவாலிட்டி.
ஓகே. கம்பெனியுடைய ப்ரோமோ வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் வந்து என்னென்ன டெக்னாலஜி மூலமாக நமக்கு இந்த வாய்ப்புகளை வழங்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு கிளியரான ஒரு விஷயத்த வந்து இந்த ப்ரோமோ வீடியோ நீங்க வந்து பார்த்தீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் போலாம். இப்போ ஏன் இத பத்தி நம்ம பார்க்கணும்? ரொம்ப முக்கியமாக, இப்ப ஏன் வந்து இந்த புதிய டெக்னாலஜி பத்தி அதாவது இப்போ இருக்கக்கூடிய, இனிமே வரக்கூடிய இந்த புதிய டெக்னாலஜிய பத்தி இப்ப ஏன் நம்ம கவனிக்கணும்? அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வாழ்க்கையில வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு விருப்பம், ஆசை இருக்குது. ஆனாலும் நம்ம பார்க்கிற வேலை மூலமாகவோ, நம்ம பார்க்கிற சுய தொழில் மூலமாகவோ, நம்ம நினைச்ச மாரி போக முடியல. கடுமையான முயற்சிகள், உழைப்பு போட்டா கூட நம்ம வந்து நம்ம நினைச்ச மாரி ஒரு இடத்தை பிடிக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. அந்த இடத்துல தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம எங்க உழைப்ப போடுறோமோ, அந்த உழைப்பு நாம நினைச்ச இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அப்படிங்கிற ஒரு கேள்விய நம்ம கேட்காமலே, நம்ம நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த உழைப்ப போட்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, ஒரு எம்ப்ளாயியா இருக்கோம் அப்படின்னா, அங்க போய் நம்ம வந்து 24 மணி நேரம் வேலை பார்த்தாலும், பெரிய ஒரு முன்னேற்றம் வராதுங்கிறது நமக்கு தெரியும். செல்ஃப் எம்ப்ளாயியும் அதே மாரி தான். ஒரு கடை வச்சிருக்கோம், அல்லது வந்து ஒரு பியூட்டிஷியனா இருக்கோம், அல்லது ஒரு டாக்டரா இருக்கோம் அப்படின்னா, 24 நீங்க எவ்வளவு மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி வருமானம் வரும் இல்லைன்னு சொல்லல. பட் நீங்க வந்து சேம் டைம் வந்து நீங்க உங்களுடைய எஃபோர்ட் போட தயாரா இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வருமானம் வராது. அதனால தான் இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இங்க தான் 95% பேர் இருக்கோம். இங்க போடக்கூடிய உழைப்புல இந்த ஒட்டுமொத்த உலகத்துல வந்து இந்த 95% பீப்பிள்ட்ட வந்து எவ்வளவு அசெட்ஸ்னா வெறும் 5% அசெட் தான் இருக்கு. இப்ப குறைந்த அசெட்டுக்கு மிகப்பெரிய போட்டி இருக்கிறதுனால தான் நமக்குள்ள ஒரு பெரிய பற்றாக்குறை வாழ்க்கை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னொரு பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 95% அசெட் இருக்கக்கூடிய பகுதி அதுதான் பிசினஸ் அண்ட் இன்வெஸ்டர். சார் அது எதுக்கு சார் நம்ம யோசிக்கிறோம்? நம்ம எல்லாம் பிசினஸ் பண்ண ஆக முடியுமா? நம்ம எல்லாம் வந்து அஹ், நமக்கு அடிப்படை தேவைக்கே பணம் இல்லாத போது நம்ம இன்வெஸ்ட் பணத்தை வந்து தொழிலையோ ஒரு இதுலயோ முதலீடு போடுறது நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கலாம். ஆனாலும் என்ன ஒரு விஷயம்னா நம்மள மாரி ஒரு எம்ப்ளாயியாவோ செல்ஃப் எம்ப்ளாயியாவோ இருந்தவங்க தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சந்தர்ப்பத்துல வந்த சரியான வாய்ப்புகளை வந்து பயன்படுத்துறாங்க. அதனால அந்த இடத்துக்கு போகலாம். இப்போ நமக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கிறது முக்கியம் இல்ல. இப்போ இவங்க ஏற்கனவே போனவங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணாங்களோ, அதே விஷயத்த நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நிச்சயமாக நம்ம வந்து அந்த இடத்துக்கு போக முடியுங்கிற நம்பிக்கையோடு இத நான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க மத்த விஷயங்கள வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய இருக்கிற இடத்துல நம்ம எஃபோர்ட் போடலன்னா வருமானம் வராது. அப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து கண்டிப்பா கேப்பிட்டல் ஒரு பிசினஸ் மேன் ஆகவோ அல்லது வந்து பணத்தை போட்டு பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கோ நம்ம போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். இந்த இடத்துக்கு போறதுக்கான என்ன வழிமுறைகள் இருக்குது? அத சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்பீங்க. அதுதான் இப்ப நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே அந்த இடத்துக்கு போனவங்க எல்லாம் எத சரியாக பயன்படுத்துனாங்கன்னா, அவங்க வாழ்ந்த காலத்துல வந்த சரியான வாய்ப்ப சரியான நேரத்துல பயன்படுத்துனாங்க. இதுதான். இப்போ வந்து 1.0ல இருந்து 1.0 ஸ்டீம், 2.0 இண்டஸ்ட்ரிங்கிறது எலக்ட்ரிசிட்டி. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர், இன்டர்நெட், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏஐ, மெட்டாவர்ஸ் இந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் வருது. இப்போ உதாரணமா 1980ல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி வருது. கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் வந்து பெரிய அளவுல வந்து வளர்ச்சி பெற்றுச்சு. அந்த நேரத்துல வந்து பெரிய அளவு வளர்ச்சி பெற்றுன்னு சொல்ல முடியாது. அப்பதான் ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல வந்து யார் வந்து அத ஆர்வமாக கத்துட்டு, அதுல வந்து முனைப்பா இருந்தாங்களோ, அவங்க தான் வந்து அந்த துறை சார்ந்த ஒரு வளர்ச்சியில வந்து பெரிய லெவல்ல போனாங்க. அவங்கலாம் யாருன்னா, நம்மள மாரி சாதாரணமாக ஒரு வேலையிலயோ, ஒரு வியாபாரத்துல இருந்தவங்க தான். சோ அந்த நேரத்துல வந்து யாரெல்லாம் அங்க அதுல இன்வால்வ் ஆனாங்களோ, அவங்க எல்லாம் பெரிய ஆள்களா வந்தாங்க. பெரிய பிசினஸ் மேனாக, பெரிய இன்வெஸ்டராக உருவானாங்க. அடுத்து இன்டர்நெட். உங்களுக்கே தெரியும். கடந்த ஒரு 30 ஆண்டுகள்ல வந்து இன்டர்நெட் வந்து எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்த உருவாக்கியிருக்கு அப்படின்னு. அமேசான்ல இருந்து ஒரு சாதாரண ஒரு ரூ. 5,00,000 ரூ. 10,00,000 ஒரு ஆப்ப தயார் பண்ணி, அத வச்சு பல 1000 கோடி டர்ன் பண்ணக்கூடிய நிறுவனமாக எத்தனை நிறுவனங்கள் இந்த உலகத்துல வளர்ந்திருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அத ஆரம்பிச்சவங்க எல்லாம் யார் அப்படின்னா, நம்மள மாரி சாதாரண ஆட்கள். ஒரு வேலையிலயோ, தொழிலோ இருந்தவங்க தான். வித்தியாசமா அந்த வாய்ப்ப, அந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு, இத வந்து பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய என்ன இந்த டெக்னாலஜிய ஒரு பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயமாக நம்ம எப்படி மாத்தலாம் அப்படிங்கிறத யோசிச்சாங்க.
அதன் மூலமாக மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்டர்நெட் வந்து அப்டேட் ஆக போகுது. மெட்டாவாஸ் அப்படிங்கிறது வந்து ஆன்போர்ட் ஆக போற அந்த காலகட்டம் தான் இந்த 5.0. இந்த 5.0ல இந்த மெட்டாவர்ஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது, இந்த 5.0ல எந்தெந்த தொழில்கள்லாம் உள்ள வரப்போகுது அப்படின்னா, எந்தெந்த தொழில்கள்லாம் இந்த 5.0 வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா, எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, ஏஆர், விஆர், எம்ஆர், எக்ஸ்ஆர், அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, மிக்சட் ரியாலிட்டி அண்ட் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டின்னு சொல்லி ஒரு 4 விதமான டெக்னாலஜி, வேக்சின் அண்ட் கிரிப்டோ, ரொபாட்டிக் அண்ட் தென் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங். இது எல்லாமே ஒரு 3 வருஷம் டிகிரி, 5 வருஷம் டிகிரி கோர்ஸ் அப்படி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆல்ரெடி. நிறைய பேருக்கு இது வந்து புதுசா கேள்விப்படுற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா ஆல்ரெடி வந்து இப்போ டிகிரி கோர்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த டெக்னாலஜி எல்லாம் மேலை நாடுகள்ல வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் மூலமாக வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாடு வந்து எப்பயுமே டெக்னாலஜில வந்து பின்தங்கி இருக்கிறதுனால நம்ம இப்பதான் அதை பத்தி ஒரு அவேர்னஸ் வந்து இப்ப கேட்டுட்டு இருக்கோம். இப்ப சமீப காலமா தான் நம்ம வந்து இதுல கொஞ்சம் தீவிரமாக நம்ம வந்து இன்வால்வ் ஆயிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இப்ப நம்ம முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம எதை பார்க்கிறோம், இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்கிற இந்த ப்ரோக்ராமுடைய ஹைலைட்டான விஷயம் அல்லது கோர் கோர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அப்படின்னா மெட்டாவாஸ். இந்த மெட்டாவாஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மெட்டாவாஸ் இஸ் த நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் த இன்டர்நெட். இன்டர்நெட்டுடைய நெக்ஸ்ட் பரிணாமம். இன்டர்நெட்டுடைய அடுத்த லெவலில் கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கணும். அதுதான் மெட்டாவாஸ் த நெக்ஸ்ட் டெக்னாலஜி ரெவல்யூஷன் அப்படின்னு. மிகப்பெரிய புரட்சி பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இன்டர்நெட் இல்லாம எந்த பிசினஸ் இல்லை. அப்ப இன்டர்நெட் அப்டேட் ஆக போது, மெட்டாவாஸ் ஆன்போர்ட் ஆக போகுதுன்னா எவ்வளவு பெரிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குதுங்கிறத நம்ம வந்து கவனிச்சு பார்க்க கடமைப்படுறோம். இந்த மெட்டாவாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு, ஒரு மெய்நிகர் உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நம்ம இருக்கிறது பிசிக்கல் வேர்ல்டு. இந்த பிசிக்கல் வேர்ல்ட அப்படி விர்ச்சுவலா வந்து கொண்டு வராங்க. நம்ம பிசிக்கல் வேர்ல்ட்ல வந்து நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ அதை அப்படியே விர்ச்சுவலா கொண்டு வந்து அந்த உலகத்தை பாக்குறது சாதாரணமா நம்ம வந்து பிசிக்கலா உள்ள அந்த கண்ணை வச்சு பார்க்க முடியாது. அதுக்குதான் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வச்சுதான் நீங்க அதை வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து முதல்ல இந்த மாதிரி வந்தது. இப்போ ஆப்பிள் விஷன் ப்ரோ ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து சாதாரண கண்ணாடி, இப்ப நான் போட்டிருக்கிற அதே மாதிரி கண்ணாடியாகவே நீங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. 3 in 1, அதாவது பிசிக்கல் வேர்ல்டையும் பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க ஒரு பட்டன் வந்து இதுல ஆன் பண்ணீங்கன்னா அது விர்ச்சுவல் வேர்ல்டுக்கு போயிடும். நீங்க கையில வச்சுக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லையா, நீங்க பெரும்பாலான நாட்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு அதுவும் அப்டேட் ஆகும் போது ஸ்மார்ட் கிளாஸா வரும். ஸோ நீங்க போட்டக்கூடிய கிளாஸ் வந்து ஸ்மார்ட் கிளாஸா மாறுது. அந்த கிளாஸ் மூலமாக நீங்க பிசிக்கல் வேர்ல்டையும் பார்க்கலாம், விர்ச்சுவல் வேர்ல்டையும் பார்க்கலாம். 3 in 1 அப்படிங்கிற அடிப்படையில இப்போ வந்து ஸ்மார்ட் கிளாஸ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்குது. சீக்கிரமாக நம்ம எல்லாருமே அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும். ஆப்பிள் நிறுவனம் வந்து ஆல்ரெடி 2025 ஆகஸ்ட் மாசமே இதை வந்து மாடல் வந்து பண்ணி அறிமுகப்படுத்திட்டாங்க. உடனடியாக ஏன் வந்து மார்க்கெட்ல அறிமுகப்படுத்தல அப்படின்னா, அவருடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய மொபைல்ஸ் எல்லாம் சேல் ஆகணும், இதை உற்பத்தி பண்ணணும், அதுக்கு ஒரு கால அவகாசம் வேணுங்கிறதுக்காக 2027 தான் அதை லான்ச் பண்ண போறாங்க. சேம் டைம் வந்து ஆப்பிள் மட்டும் தான் இது பண்ணுதா அப்படின்னா, கூகுள் பண்றாங்க, ரேவான் கிளாஸ் பண்றாங்க, அண்ட் தென் வந்து சாம்சங் பண்றாங்க, நம்முடைய நிறுவனம் பண்ணுது, ஆசிஸ் டெக்னாலஜி பண்றாங்க, அண்ட் தென் வந்து இதுதான் நம்முடைய ஜியோ வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியாவிலையும் நிறைய நிறுவனங்கள் வந்து இந்த விஆர் கிளாஸ் உற்பத்தியில வந்து நம்முடைய கவனத்தை வந்து செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிற கிளாஸை வச்சு தான் நம்ம வந்து இந்த மெட்டாவர்ஸ் உலகத்தை வந்து பார்க்க முடியும். அதை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது அப்படின்னா. ஸோ இந்த விஆர் பாட் வச்சு நீங்க என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, விர்ச்சுவல் மீட்டிங்ஸ் பண்ண முடியும், ட்ரைனிங்ஸ் பண்ண முடியும், அண்ட் தென் வந்து மூவிஸ் 360 டிவியில் வந்து அந்த வீடியோஸ் ஆர்ட் அண்ட் டிசைன் பண்ண முடியும், விர்ச்சுவல் ரியாலிட்டியில வந்து தெரப்பி பண்ண முடியும், தென் வந்து நீங்க என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு மாதிரியா வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்களா, இமீடியட்டா நீங்க எங்க போனா ரிலீவ் ஆவீங்களோ அந்த இடத்துக்கு உடனடியாக நீங்க போய் உங்களை வந்து ஃப்ரீ பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வந்து மல்டிபிள் விஷயத்தை வந்து இந்த விஆர் பாட் மூலமாக நீங்க பண்ண முடியும் பார்க்கணும். இந்த மெட்டாவாஸ்ங்கிறதுல என்னென்னலாம் உள்ளடக்கம் இருக்குன்னு பார்த்தோம்னா, விஆர், ஏஆர் அண்ட் தென் வந்து வெப்3 இந்த 3 டெக்னாலஜியும் உள்ளடக்கம் தான் இந்த மெட்டாவாஸ் அப்படிங்கிறது பார்க்கணும். அதனால மெட்டாவாஸ் இப்போ நம்ம கிளாஸ்ங்கிறத நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, எக்ஸிபிஷன்லாம் பார்த்துருப்பீங்க. சும்மா அந்த கேமிங் மாதிரி அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்போம்.
ஜஸ்ட் வந்து ஒரு 3D டைமென்ஷன்ல வந்து பார்க்கக்கூடிய கிளாஸ் அவ்வளவுதான். அதனுடைய இன்னும் பெரிய எவல்யூஷன், அதனுடைய நெக்ஸ்ட் லெவல் தான் வந்து நாம பேசுறோம். அதனால இது ஒரு கேம் கிடையாது. நெக்ஸ்ட் எவல்யூஷன் வந்து சோசியல் கனெக்ஷன் அண்ட் என்டர்பிரைஸ். இதன் மூலமாக சோசியல் கனெக்ட், நம்ம கையில மொபைல் வச்சிருக்கோம், அதுவே சோசியல் கனெக்ஷன் தானே. அதுல எல்லாமே இருக்குது. வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அந்த எல்லாமே இதுல பண்ண முடியும். அண்ட் தென் என்டர்பிரைஸ், வியாபாரம் பண்ண முடியும். இதன் மூலமா வந்து நீங்க வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இன்டராக்ட் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், பே பண்ணணும், லேர்ன் பண்ணணும், அண்ட் தென் ஷாப்பிங் பண்ணணும். இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் என்வரான்மெண்ட். ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட் பண்ண ஒரு என்வரான்மெண்ட்ல இது எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கும்போது சோசியல் கனெக்ஷன் இன் என்டர்பிரைஸ் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இதுக்கு என்ன தேவை? மெட்டாவாஸ் வந்து ஆன்போர்ட் ஆகிறதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். ஒரு விர்ச்சுவல் அவதார், நீங்க அந்த கிளாஸ் போட்டு நீங்க வந்து பார்க்கும்போது அதை வச்சு நீங்க ஷாப்பிங் பண்ண அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் அவதார் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் தென் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், மொபைல், லேப்டாப் ஆர் வந்து விஆர் ஹெட்செட் வேணும், அண்ட் தென் வந்து வாய்ஸ் லைவ் இன்டராக்ஷன் சப்போர்ட் வேணும், தென் அக்சஸ் டு த விர்ச்சுவல் ஈவென்ட் பிளாட்ஃபார்ம் வந்து. ஸோ இது எல்லாமே வந்து மெட்டாவாஸ் ஆன்போர்ட் ஆகும்போது தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுல இந்த விர்ச்சுவல் மீட்டிங்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ நான் ஜூம் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜஸ்ட் நான் ஸ்கிரீனை பார்த்தா பேசியிருக்கேன், யாராவது கனெக்ட் ஆயிருக்காங்க, நம்பர்ஸ் மட்டும் தான் நான் வந்து பார்க்க முடியும், எத்தனை பேர் கனெக்ட் ஆயிருக்காங்க. ஆனா யார் யாரும் பேரை பார்த்தா நான் வந்து மீட்டிங் பண்ண முடியாது. ஆனா அங்க வந்து விர்ச்சுவல் மீட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இப்ப பேசிட்டு இருக்கேன்னா, இப்ப யாரெல்லாம் உங்க வீட்டுல இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்களோ அவங்க எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி நீங்க நிற்பீங்க, கண்ணுக்கு முன்னாடி இருப்பீங்க. நான் இங்க பேசும்போது வந்து நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்களோ அது எல்லாமே இங்க வந்து பார்க்க முடியும். ஒருவேளை நான் கொஸ்டின் கேட்கறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க அது வந்து எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து நீங்க பதில் சொல்வீங்க. இதுதான் வந்து ரியல் ஒரு கால் மீட்டிங் எஃபெக்ட் வந்து நம்ம மெட்டாவர்ஸ்ல பண்ண முடியும் நம்ம பார்க்கிறோம். அண்ட் தென் வந்து நீங்க எஜுகேஷன் பண்ணணும். எஜுகேஷன்னா காலேஜ்ல நீங்க அட்மிஷன் போட்டு காலேஜுக்கு போகணும் அவசியம் இல்லை. வீட்டுல இருந்துட்டே வந்து ஒரு காலேஜ்ல ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து கனெக்ட் ஆகி நம்ம வந்து எல்லாரும் கூட சேர்ந்து படிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியும். டீச்சர் எல்லாம் வந்து காலேஜுக்கு வந்து பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் தேவைப்படாது அப்படிங்கிறதுதான் ஒரு முக்கியமான செய்தி. அடுத்து வந்து நம்ம வந்து பெரிய பெரிய ஷாப்பிங் மால் பார்த்துட்டு பல ஏக்கர்ல பில்டிங்கை கட்டி ஒவ்வொரு பிராண்டு தனித்தனியாக ஷோரூம் போட்டு அது கூட இனிமே தேவைப்படாது. இந்த ஷாப்பிங் மாலே விர்ச்சுவல்ல வந்துடும். இந்த விர்ச்சுவல் மால் வந்து பிசிக்கல் ஷாப்பிங் மாலை விட இன்னும் ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, பிசிக்கல் ஷாப்பிங் மால்ல வந்து நீங்க காலையில போய் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? முடியாது. 10 மணிக்கு மேல தான் நீங்க போக முடியும். நைட் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னா, நைட் 10 மணிக்கு மேல பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பட் நம்ம எல்லாமே ஒரு வேகமான உலகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில 10 மணிக்கு முன்னாடி போறதுக்கு நமக்கு டைம் இல்லை, 10 மணிக்கு உள்ள போறதுக்கு டைம் இல்லை. நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றதே 9 மணி 10 மணிக்கு வந்து சேர்றோம். இப்போ வந்து ஷாப்பிங் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு லீவ் நாள்ல மட்டும் தான் போக முடியுது. ஏதாவது அவசரமாக ஏதாவது தேவைப்பட்டா கூட அதுக்கு போய் வாங்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை. ஆனா இங்க 24/7 நீங்க வீட்டுக்கு வரீங்க, 10 மணிக்கு வரீங்க, ஃப்ரெஷ் அப் பண்ணி படுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆர்டர் போடலாம், மறுநாள் காலையில வீட்டுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இது பக்கத்துல உள்ள ஷாப்பிங் மால் மட்டும் இல்ல, குளோபலா கனெக்ட் ஆகும். உலகத்துல எங்க இருக்கக்கூடிய ஷாப்பிங் மாலோட கூட நீங்க கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை உலகத்துல எந்த பகுதியில் இருந்தாலும் அதை வாங்கி உங்க வீட்டுக்கு வர வைக்க முடியும். அப்படிங்கிறது தான் அந்த மெட்டாவர்ஸ் ஒரு அற்புதமான, ஒரு புதுமையான, எல்லாரும் வரவேற்கக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம். அடுத்து வந்து கேமிங், அதெல்லாம் நம்ம வந்து பிசிக்கலா நம்ம வந்து ஒரு கேம் விளையாடும் போது எந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்டா இருக்கும், அந்த இன்வால்மெண்ட் வந்து இந்த மெட்டாவர்ஸ்ல வந்து நீங்க பார்க்க முடியும். அதனாலதான் இந்த மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறதுனாலதான் இந்த ஃபேஸ்புக் அதனுடைய நிறுவனர் மார்க் ஜூக்கர்பர்க் வந்து தன்னுடைய நிறுவனத்துக்கே வந்து மெட்டா அப்படிங்கிற நேம் வந்து உங்களுக்கு தெரியும். உங்களோட வாட்ஸ்அப்ல வந்து சமீப காலமா வந்து மெட்டா அப்படிங்கிற நேம் வந்து வருது. ஸோ அவரு சொல்றாரு, இந்தியா இஸ் கோயிங் டு பி ஹியூஜ் பார்ட் ஆஃப் த மெட்டாவர்ஸ். இந்தியால இந்த மெட்டாவர்ஸ்ல வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை பெறும். ஏன்னா இது பாப்புலேஷன் அதிகம், இளைஞர்கள் அதிகம். இப்போ மெட்டாவர்ஸ்ல வந்து யார் வந்து லீடிங்ல இருப்பாங்க அப்படின்னா இந்தியா தான் லீடிங்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் தென் வந்து பினான்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, வேர்ல்ட்லேயே நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அந்த எக்ஸ்சேஞ்சுடைய சிஓ இருக்கக்கூடிய அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த லீடர் இன் Web3 அண்ட் மெட்டாவர்ஸ் எக்கனாமி அப்படின்னு. ஸோ இந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய இந்த நபர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து மெட்டாவர்ஸ்ல வந்து இந்தியா தான் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை பெறும், இந்தியாவுக்கு தான் அது நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, நாம இந்தியாவில் இருக்கோம், நம்ம வெளிநாட்டு இல்லை.
நம்ம எவ்வளவு உஷாரா இருக்க வேண்டியது, எவ்வளவு தூரம் வந்து உன்னிப்பாக இந்த டெக்னாலஜி வந்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது. இந்த டெக்னாலஜில வந்து என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. நம்முடைய யோசனையில வந்து இந்த மாதிரிலாம் மாறும்போது நம்ம எந்தெந்த வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்த முடியுங்கிறத நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வந்து. நீங்க கொஞ்சம் இத நல்லா புரிஞ்சு வீட்ல உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஐடியாஸ் வரும். இந்த மெட்டாவர்ஸ் வந்து உலகை ஆளுகை செய்யும்போது, நம்ம நாட்டுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்போது, நாம அந்த இடத்துல வேடிக்கை பார்க்கக்கூடிய ஆளா இருக்க போறோமா? ஒரு சாதாரண கஸ்டமரா இருக்க போறோமா? அல்லது அந்த சாம்ராஜ்யத்துல ஒரு மிகப்பெரிய வியாபாரம் பண்ணக்கூடிய நபராக, மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்க போறோமாங்கிறது தான் நமக்குள்ள இப்ப கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்த வச்சிருக்கவங்க எல்லாமே தயாராயிட்டாங்க. அதுக்கு பல ஆயிரம் கோடிகள் வந்து முதலீடு போட்டு மெட்டாவர்ஸ் உலகத்தை அதாவது வரவேற்பதற்கு தயாராயிட்டாங்க. அதுக்கு ஆல்ரெடி வந்து வெளிநாடுகள் வந்து மெட்டாவர்ஸ் மூலமாக வர்த்தகத்தை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபுல் ஃபிளட்ஜ்டு எல்லாரும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதனால அந்த சர்வே வந்து நமக்கு சொல்லுது. மார்க்கெட் யூஎஸ்ங்கிற சர்வே நிறுவனம் சொல்றாங்க. 2022லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2032 வரைக்கும் இந்த வணிகம் எப்படி இருக்குங்கிறத பத்தி அந்த சர்வே நிறுவனம் சொல்லும்போது 2022 65.2 பில்லியன் 1 பில்லியன் சீக்கிரம் 9,000 கோடி 65.2 into 9,000 கோடி வர்த்தகம் வந்து 2022லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 25ல 203.7 பில்லியன் வர்த்தகம் நடந்திருக்குது. 2032ல 2346.2 பில்லியன் நடக்கும். அன்னைக்கு நடக்கூடிய வர்த்தகத்துல கிட்டத்தட்ட 44.4% வர்த்தகம் வந்து த்ரூ மெட்டாவர்ஸ் மூலமா நடக்குங்கிறது தான் இப்ப எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் 5 ஆண்டுகள்ல இந்த உலகத்துல வந்து நடக்கக்கூடிய வர்த்தகத்துல வந்து ஒரு 50% வர்த்தகம் வந்து த்ரூ மெட்டாவர்ஸ் நடக்குது அப்படின்னா, அப்ப எவ்வளவு வேகமாக நம்ம வந்து யோசிக்க வேண்டியிருக்குது, எவ்வளவு வேகமாக விரைந்து செயல்பட வேண்டிய அவசியத்துல நம்ம இருக்கோங்கிறது தான் இப்போ ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. ஸோ இந்த மெட்டாவர்ஸ் உலகத்துல வந்து மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய கரன்சி அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நாம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய கரன்சியாக இருக்கிறது கிரிப்டோ கரன்சியாக தான் இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு அதுக்கு தயாராயிட்டு இருக்கு. உலகத்துல எல்லா நாடுகளும் இன்னைக்கு கிரிப்டோ கரன்சியை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எல்லா நாடுகள் உள்ள மக்களும் கிரிப்டோ கரன்சியை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. நம்ம நாடு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்தியா வந்து இன்னும் லேட்டா இருக்கு. நம்ம நாடு தான் அது நம்பர் 1 இருக்குன்றது தான் முக்கியமான செய்தியாக. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிக்கு வந்து ஏன் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா, அது பிளாக் செயின்னால உருவாக்கப்படும். பிளாக் செயின் மூலமாக வந்த காயின் அப்படின்னு பிளாக் செயினுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, இந்த கிரிப்டோ கரன்சி பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அது பிசிக்கலா இப்ப நார்மல் கரன்சி விட அது எப்படி வந்து டிஃபரெண்டா இருக்குன்னா, நார்மல் கரன்சில நம்ம பிசிக்கலா பார்க்க முடியும். காயின் வடிவத்திலயோ அல்லது பேப்பர் வடிவத்திலயோ பார்க்க முடியும். இதை பார்க்க முடியாது. டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கு. இது கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுது. இது வந்து ஜெனரேட்டட் பை கம்ப்யூட்டர். அண்ட் தென் வந்து இதை மானிட்டர் பண்றாங்க. கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ இருக்குது. இதை வந்து இந்த பணத்தை வந்து மானிட்டர் பண்றது டிபார்ட்மெண்ட்ஸ். பட் இது வந்து டீசென்ட்ரலைஸ். யாருமே வந்து மானிட்டர் பண்ண உருவாக்குனது தான். உருவாக்கும் போது என்ன இருக்குதோ அதுதான் அது வந்து கடைகறி. அதை யாரும் மாத்தவோ திருத்தவோ முடியாதவா. அன்லிமிடெட் சப்ளை யாரா எப்ப நம்ம வந்து அடிச்சுக்கலாம். கவர்மெண்ட் நினைச்சா எப்ப அடிச்சுக்குவாங்க. அப்படிலாம் இது பண்ண முடியாது. ஒன்ஸ் வந்து நீங்க வந்து உருவாக்கும் போது என்ன நம்ம பண்ணோம், என்ன முடிவு எடுத்தோமோ அதுதான். வேற இடையில மாத்தவோ திருத்தவோ எல்லாம் முடியாது. இந்த ரிஸ்ட்ரிக்ட் இது வந்து நம்முடைய ரூபாங்கிறது நம்ம ஊர்ல மட்டும் தான் செல்லும். நம்ம நாட்டுல மட்டும் தான் செல்லும். நம்முடைய யூபிஐ ஐடி வச்சு நம்ம ஊர்ல மட்டும் தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அமெரிக்கால பண்ண முடியுமா? ஜப்பான்ல பண்ண முடியுமா? பாகிஸ்தான்ல பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பட் இது வந்து கிரிப்டோ வேலெட் வச்சு நீங்க உலகம் முழுவதும் நீங்க வந்து யாருக்கான பணத்தை அனுப்பலாம், யார்கிட்ட இருந்தா பணத்தை ரிசீவ். அப்போ இப்ப இருக்கக்கூடிய பிசிக்கல் கரன்சி விட டிஜிட்டல் கரன்சி அல்லது கிரிப்டோ கரன்சிங்கிறது வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் அதை ஏத்திட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது பிளாக் செயின்ல வருதுனால நமக்கு ஒரு பிளாக் செயினுடைய என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, பிளாக் செயின்ல வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்குது, டேட்டா செக்யூரிட்டி இருக்குது, இமோட்டபிலிட்டி மாறாத்தன்மை இருக்குது, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பண்ண முடியும், குளோபல் ரீச். ஸோ இந்த மாதிரி வந்து பிளாக் செயினுடைய ஃபீச்சர்ஸ் தான் மக்கள் வந்து உலகம் முழுவதும் இன்னைக்கு வந்து அதை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட்டும் அதோட அக்செப்டன்ஸ் வந்துருச்சு. சமீபத்துல இந்தியா வந்து ஈரான்ல இருந்து அந்த 2 கப்பல் நிறைய ஆயில் வாங்கும்போது கூட அதுக்கு டிரான்சாக்ஷனா வந்து வந்து நம்முடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஈரானுக்கு பிட்காயினை தான் ஒரு 2 கவர்மெண்ட்டுக்கு இடையில நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனே பிட்காயின் இருக்குது அப்படின்னா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பக்கத்துல இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து இன்னைக்கு கிரிப்டோக்கு வந்து நிறைய சட்டங்கள் உருவாயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல கிரிப்டோ காயின் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த பேங்க்ல வந்து நீங்க வந்து அதாவது நகை வச்சிருந்தா அடமானம் வச்சு நம்ம வந்து லோன் வாங்குவோம் இல்லையா? அது மாதிரி கிரிப்டோ கரன்சி நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க வேலட்ல இருந்து பேங்க் வேலட் நீங்க மாத்தி விட்டு நீங்க லோன் வாங்க முடியும். கிரிப்டோ பேங்க் தனியா வந்துருச்சு. ஏடிஎம்ஸ் வந்துருச்சு. மக்கள் வந்து சாதாரணமாக அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. நிறைய நிறுவனங்கள் வந்து தங்களோட பேமெண்ட்டே காயின்ல கொடுத்துட்டு இருக்காங்க. கிரிப்டோ காயின்ல கொடுத்துட்டு இருக்காங்க.
ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் நடைமுறைக்கு வந்த விஷயம் தான் பார்க்குறோம். அது பிளாக் செயின்ல வந்ததுனால தான் ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்குது. அதனால தான் இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் இந்த கிரிப்டோ கரன்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சிய எட்டிட்டு இருக்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 2019 இருந்து 2020க்குள்ள என்ன நடக்கும் 1629% குரோத்ல நம்ம பார்க்கணும். இந்த அளவுக்கு வந்து கிரிப்டோ அடாப்ஷன் வந்து இன்னைக்கு வேகமாக கிரிப்டோ கிரிப்டோவில் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து யூஸ் கேஸா கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு வேர்ல்டுல இந்த கிரிப்டோ அடாப்ஷன்ல வந்து டாப் 20 கண்ட்ரிஸ் எடுத்தோம்னா அதுல இந்தியா நம்பர் 1 இருக்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து நம்பர் செகண்ட்ல தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்தியா நம்ம எல்லாத்துலயுமே பின்தங்கி இருக்கோம். இன்னைக்கு ஒலிம்பிக்ல கூட நம்ம தான் வந்து வேகமா வந்துட்டு இருக்கோம். அப்துல் கலாம் கண்ட கனவு வந்து வேகமா நடந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். எல்லாத்துலயும் நம்பர் 1 வரக்கூடிய காலம் வந்து வெகு விரைவில் நடக்குங்கிறது தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். ஒண்ணு வந்து கம்யூனிகேஷன் டெக்னாலஜில உள்ள உச்சத்தையும், அடுத்து வந்து பினான்ஸ் உடைய உச்சத்தையும் பார்த்தோம். இது எப்படி எவலேட் ஆகி வந்ததுங்கிறது உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து ஒரு 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 செய்தியை எப்படி கொடுத்து அனுப்புவாங்க சேர்ப்பாங்க அப்படின்னா புறாவுடைய காலை கட்டி விட்டு பண்ணாங்க ஆரம்பத்துல. ஒரு ரேடியோ, டெலிபோன், டெஸ்க் கம்ப்யூட்டர், நெட்வொர்க், ஸ்மார்ட் போனு, பிளாக் செயின், மெட்டாவர்ஸ் இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது பரிணாமமாகி ஒவ்வொரு பரிணாமத்துக்கும் ஒரு 30 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆயிருக்கும். இப்படிதான் இன்டர்நெட் வந்து 30 இயர்ஸ் ஆச்சு. இப்போ அதுக்கு அடுத்த டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து இப்போ உச்சத்தில் இருக்குது மெட்டாவர்ஸ் ஏஐன்னு. இங்க வந்து பார்டர் சிஸ்டம் பட்டமாற்று முறையில ஸ்டார்ட் பண்ணி இப்போ மெட்டல் காயின் வந்து இப்போ கிரிப்டோ கரன்சியை வந்து ஒரு கிரெடிட் கார்டு அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஜிபே, போன்பே இந்த மாதிரிலாம் வந்து இப்போ கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின். ஸோ இந்த நல்லா நீங்க கவனிச்சு இந்த உலகத்துல நீங்க நல்லா உற்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஏரியாவுல யார் இப்ப கவனம் செலுத்திருக்காங்களோ அவங்கதான் மிகப்பெரிய மில்லியனர்ஸா வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இனிமேதான் ஸ்டார்ட் ஆக போதும்னு கிடையாது. ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்தி பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்ப காலகட்டம் இது வந்து வளரக்கூடிய டைம் தான் இது. நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இப்ப அந்த வாய்ப்புகளை தான் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா இந்த 2 டெக்னாலஜிலையும் உச்சத்தில் இருக்கக்கூடிய விஷயம் இது வந்து பிளாக் செயின் கிரிப்டோ. இதுவும் இது சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி தான் நம்முடைய ஆசிஸ் டெக்னாலஜி வந்து நமக்கு பார்க்கலாம். ஆசிஸ் டெக்னாலஜிங்கிறது கிட்டத்தட்ட 17 வருஷ கம்பெனி, 650 எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. என்னுடைய சிஓ வந்து மிஸ்டர் தங்கபாண்டி ஒரு பிளாக் செயின் டெவலப்பர். அண்ட் தென் வந்து கிருத்தியா தங்கபாண்டியன் அவங்களே ஒரு பிளாக் செயின் டெவலப்பர். அவங்க கோ ஃபவுண்டர் அண்ட் டைரக்டரா இருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னா ஏஐ, ஏஆர், விஆர், மெட்டாவர்ஸ், பிளாக் செயின் கிரிப்டோ அண்ட் சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி டெக்னாலஜில எல்லாம் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இவங்களை பத்தி நீங்க வந்து கோத்ரூ பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கூகுள்ல போய் இந்த வேர்ல்டு டாப் 50 பிளாக் செயின் டெவலப்பிங் கம்பெனி தான் நம்ம ஆசிஸ் டெக்னாலஜி வரும். டாப் 10 to 15 மெட்டாவர்ஸ் டெவலப்மெண்ட் கம்பெனி இந்தியா அடிச்சாதான் நம்முடைய நிறுவனம் வரும். அதுபோக ரொபாட்டிக் மேனுஃபேக்சர் நம்ம இருக்கும். ஃபியூச்சர் டெக்னாலஜி ரிலேட்டடான நிறைய புது புது டெக்னாலஜி எல்லாம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வரைக்கும் அதுக்கான ரிசர்ச் ஒர்க் பண்ணி போயிட்டு இன்னைக்கு உலகத்துல எந்த ஒரு டெக்னாலஜி வந்து புதுசா வந்தாலும் அதுக்கு ஒரே உடனடியாக ஒரு ரிசர்ச் டீம் போட்டு ஒர்க் பண்ணக்கூடிய நிறுவனம் தான் அந்த ஆசிஸ் டெக்னாலஜி பார்க்குறோம். அடுத்து வந்து கிரிப்டோ துறையில வந்தோம் அப்படின்னா கிரிப்டோ ஓன் காயின் வச்சிருக்காங்க, ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காங்க, ஓன் பிளாக் செயின் வச்சிருக்காங்க. அதுலயுமே இவங்க லீடிங்ல இருக்காங்க. இந்தியா பொறுத்தவரை இவங்க தான் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. உலக அளவுல கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்பதான் அதை ஸ்டார்ட் பண்ணதுனால இன்னும் வந்து நம்ம ரேங்கிங்ல வந்து கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் ஆனா ரேங்கிங் வந்து முன்னணியில வரக்கூடிய ஒரு சூழலை வந்து அதுக்கான டெக்னாலஜியும் அதுக்கான வாய்ப்பையும் இந்த காயினும் இந்த எக்ஸ்சேஞ்சும் இந்த பிளாக் செயினும் பெற்றிருக்குங்கிறதான் ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில வந்து எத்தனையோ எக்ஸ்சேஞ்ச் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சாக இருக்குது நம்முடைய காயின் பார்க் எக்ஸ்சேஞ்ச் பார்க்கிறோம். நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சா இருக்கு அப்படின்னா அது வந்து எஃப்ஐயூ ரிஜிஸ்டர்டு, தென் வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட், கிரேட் செக்யூரிட்டி இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சா இருக்குது. எக்ஸ்சேஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு 300 மேற்பட்ட காயின் வந்து ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்களுக்கு தான் வந்து இதுல வந்து அக்கௌண்ட் கொடுத்தாங்க. ஸோ இப்படி இதெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்ன மாதிரியான டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்குது, அதான் நமக்கு எந்த நிறுவனம் நமக்கு கொடுக்குறாங்க, அதுல வந்து என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்புகளை தான் மெட்டாபாட்ங்கிற ஈகோ சிஸ்டமாக தராங்க. நீங்க பார்த்ததெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அதாவது இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குது, நம்முடைய ஆசிஸ் டெக்னாலஜி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த டெக்னாலஜியில வந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் டெக்னாலஜிலையும் மணிலையும் அதாவது பினான்ஸ்லையும் உச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 டெக்னாலஜி ரிலேட்டடான ப்ராஜெக்டை
மெட்டாமாட்டிக் ஈகோ சிஸ்டம்னு சொல்லி உருவாக்கி அதுக்குள்ள இந்த ஒரு 8 நிறுவனங்களை வந்து 8 பார்ட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 8 விஷயமே வந்து இந்த 2 விஷயத்த மையப்படுத்தி தான் இருக்கு. அதனால இதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து இதை என்னன்னு புரிஞ்சு தெரிஞ்சு இதுல நம்ம பயணப்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த வரக்கூடிய டெக்னாலஜி உலகத்துல நாமளும் ஒரு மிகப்பெரிய வியாபாரியாக மிகப்பெரிய பிசினஸ் மேனாக மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறது தான் முக்கியமான செய்தியா இருக்குது. அது எப்படிங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ல நம்ம வந்து பார்ப்போம். அதனாலதான் சொன்னேன் இதுல டெக்னாலஜில வந்து ஹியூமன் ரொபோட்டிக் வந்து விஆர் கிளாஸஸ் வந்து ஓன பண்றாங்க. அண்ட் பாட்லேண்ட் இதுதான் வந்து நம்ம வந்து மெட்டாவாஸை வந்து ஆன்போர்ட் பண்ணக்கூடிய ஏரியா பாட்லேண்ட். இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னா அதுக்குரிய டெக்னீஷியன் நீங்க பேசும்போது சொல்ற டொமைன் வாங்கணும், ஸ்பேஸ் வாங்கணும் சொல்லுவாங்க. இங்க வந்து லேண்டும்பாங்க, டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, மெட்டாவாஸ் ஆன்போர்ட் பண்றது. ஸோ இதுதான் டெக்னிக்கல் வேர்ட்ஸ். இது எல்லாமே பண்ணக்கூடிய நிறுவனம் தான் ஆக்சிஸ் டெக்னாலஜி. பேக் ஹேண்ட் வந்து பார்த்தா அவங்க தான் அந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. ஸோ அப்போ இந்த பாட்லேண்ட்ல வந்து பிசினஸ் மேன் இப்போ யாரெல்லாம் இன்டர்நெட் வச்சு பிசினஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாமே இந்த பாட்லேண்ட்ல பிளாட்டை வாங்கி ஒரு டிஜிட்டல் பிளாட்டை வாங்கி அதுல டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உங்களோட பிசினஸ் வந்து இதுல ஆன்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்படி பண்ணல அப்படின்னா இன்னைக்கு அவங்க பண்ணல அப்படின்னா இன்னைக்கு அதுக்கான வேலைகளை அவங்க செய்யலைன்னா பிசினஸ் வந்து நாளைக்கு பெரிய அளவில் வளரும் போது உங்க பிசினஸ்ல இருந்து அவுட்ரேட் ஆயிடுவாங்க. அதனாலதான் வந்து நம்முடைய பில்கேட் சொல்லும் போது இன்டர்நெட் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னார். அதாவது வந்து இன்டர்நெட்ல வந்து யாரெல்லாம் இப்போ வந்து நம்மளோட பிசினஸ் வந்து ஆன்போர்ட் பண்ணலையோ அவங்க எல்லாம் வந்து அவுட்ரேட் ஆயிடுவாங்கன்னு சொன்னாரு. தான் நடந்தது. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, யாராவது ஒரு பிசினஸ் மேனை வந்து கேக்குறீங்க, அவங்க சொல்றாரு சரி சார் உங்க வெப்சைட் ஐடி கொடுங்க நான் வந்து பாக்குறேன்னு சொல்றீங்க, வெப்சைட்ல இல்லையாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க இந்த பிசினஸ் பத்தி? யோசிச்சு பாருங்க. அந்த பிசினஸ் ஒரு பெரிய பிசினஸாவே நீங்க பார்க்க முடியாது. இன்டர்நெட் இல்லை அப்படின்னா அதாவது வெப்சைட் இல்லைன்னா அந்த பிசினஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மதிக்க சிறந்த பிசினஸா நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. ஒரு இடத்துலதான் இந்த பாட்லேண்ட் இருக்கு. நமக்கு எவ்வளவு ஒரு அவசரமான வேலை இருக்குது இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. நான் இன்னைக்கு வந்து ரீசன்ட் டேஸ்ல வந்து நிறைய ஜவுளி கடை ஓனர்ஸ், நிறைய நகை ஓனர்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் இது என்னன்னே தெரியல, ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா இதை மறுக்க முடியல. ஆமா சார் இதெல்லாம் நடக்கும், நிச்சயமா வந்து இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த 11 லட்சத்தி இப்ப நம்மளுடைய நிறுவனம் வந்து ஒரு 11,20,000 பிசினஸ் ஓனர்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம எவ்வளவு பிசினஸ் ஓனர்ஸ் கனெக்ட் பண்ண போறோம், அங்கதான் உங்களுக்கு சக்சஸ் இருக்குது. ஏன்னா அங்க ஒரு மிகப்பெரிய பணம் இருக்கு, தான் முக்கியம். நீங்க பிசினஸ் ஓனர்ஸை கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பிளாட் வாங்கணும், ஒரு டிஜிட்டல் பிளாட் வாங்கணும், அடுத்து வந்து அதுல டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், மெட்டாவர்ஸ்ல வந்து நம்மளோட பிசினஸ் ஆன்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் யார் செய்வாங்கன்னா ஆக்சிஸ் டெக்னாலஜி செய்ய போகுது. பட் அந்த பிசினஸ் ஓனர் யார் மூலமா கனெக்ட் ஆறாங்க? உங்க மூலமா கனெக்ட் ஆறாங்க. ஸோ அந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கும் அதுல ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் முக்கியமான செய்தி. சரிங்களா? அதனால வந்து இந்த மெட்டாவாஸ் தான் இதுல கோர் சப்ஜெக்ட். இந்த மெட்டாவாஸை பத்தி நீங்க நல்லா எந்த அளவுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த வியாபாரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தை நீங்க போக முடியுங்கிறது தான் முக்கியமான செய்தியாக சொல்றேன். ஸோ இந்த மெட்டாவாஸ் உலகத்துல வந்து நம்ம வந்து பேமெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும்னா இந்த ஜிபே போன்பே எல்லாம் இருக்காது. இந்த மாதிரியான கிரிப்டோ வேலட்ஸ் வச்சு தான் நம்ம பேமெண்ட் பண்றோம். ஏன்னா நீங்க மெட்டாவாஸ் உலகத்துல வந்து நீங்க எங்க இருந்து எங்க கனெக்ட் ஆகலாம். உதாரணமா நம்ம இருக்கக்கூடிய நம்முடைய நிறுவனம் உருவாக்கக்கூடிய அந்த 11,20,000 பிசினஸ் ஓனர்ஸ் வந்து ஃபாரின் கம்பெனிஸும் வந்து கடவுடுவாங்க, டிஜிட்டல் ஷாப் வைப்பாங்க. நம்மளும் இதே மாதிரியான பிளாட்ஃபார்ம் வந்து வெளிநாடுகள்ல வந்து நம்ம ஆக்சிஸ் டெக்னாலஜி மாதிரி வேற நிறுவனங்கள் உருவாக்குற பிளாட்ஃபார்மையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜோய் அலுகாசம் ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குது, அது வந்து இன்னைக்கு துபாயில இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணம் துபாயில உள்ள நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாங்க முடியும். அதுல நீங்க வந்து மெட்டாவாஸ்ல கனெக்ட் ஆக முடியும். அங்க போய் உங்களுக்கு தேவையான நகை வாங்க முடியும். பட் நமக்கு எப்படி வரும், எப்படி பேமெண்ட் நீங்க கிரிப்டோ பண்ணுவீங்க. கிரிப்டோ பண்றதுக்கு நம்ம நேரடியாக போகணும் அவசியம் இல்லை. கரெக்ட் அட்ரஸ் தான் நீங்க வந்து அழகா வந்து மாத்தி விட முடியும். அப்போ பேமெண்ட் வந்து கிரிப்டோவாக இருக்கும். உங்களுக்கு பொருள் வந்து கார்கோல வரும். துபாயில இருந்து பிளைட் வரக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அப்ப இன்னைக்கு நீங்க ஆர்டர் பண்ணி நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ இந்த தொழில் வளரும் போது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கார்கோ பெரிய லெவலில் போய் ஆல்ரெடி கார்கோ பெரிய லெவலில் டெவலப் ஆயிடுச்சு. இன்னும் இந்த மெட்டாவாஸ் வந்து ஆன்போர்ட் ஆகும்போது உலகம் முழுதும் மெட்டாவாஸ்லயும் மெட்டாவாஸ் உலகம் கனெக்ட் ஆகுது, மெட்டாவாஸ் கனெக்ட் ஆகுது. அதுல கிரிப்டோ கரன்சி வந்து உலகம் முழுதும் பயன்படுத்தப்படுது அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்துல நீங்க எதை காண பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான். நம்ம ஊர்ல உள்ள காஞ்சிபுரம் பட்டு வந்து உங்களுக்கு பிடிக்கும், அமெரிக்காவில் உள்ளவங்க பிடிக்குன்னா அவங்க வாங்குவாங்க.
இந்த பட்டு சென்டர் வந்து எங்க மெட்டாமாஸ்ல இப்படி பட்டு சென்டர் கனெக்ட் ஆகி அவங்களுக்கு தேவையான பட்டை வந்து வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான உலகத்தை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இதை நோக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம தயாரானோம்னா இப்பயே நம்ம வந்து அதை பத்தி தெரிஞ்சு புரிஞ்சு அதுல நம்ம டிராவல் ஆக ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும். அதுதான் இந்த நிறுவனம் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஸோ இந்த வேலட்ஸ் இந்த உலகம் முழுவதும் வந்து டாப் 10 வேலட்ஸ்ல நம்ம பார்க்கும்போது நம்முடைய பாட் வேலட், நம்ம நிறுவனம் உருவாக்கின பாட் வேலட்டும் ஒரு இன்டர்நேஷனல் வேலட்டாக இருக்குது. உலகம் முழுவதும் பயன்பாட்டுக்கு வரக்கூடிய அந்த அத்தனை எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு வேலட்டாக இருக்குது. அதுவும் மெட்டாமாஸ்க், ட்ரஸ்ட் வேலட் இந்த மாதிரி நிறைய வேலட்ஸ் வந்து இன்னைக்கு உலகத்துல வந்து பயன்பாட்டில் இருக்குது. இந்த வேலட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எந்த காயினாலும் நீங்க அதை வாங்கி வச்சுக்கலாம். வேலட்னா பர்ஸ், நீங்க அமெரிக்க டாலரையும் வச்சுக்கலாம்ல, இந்தியன் மணி வச்சுக்கலாம்ல வேலட்ல. அது மாதிரிதான் இந்த வேலட்ல நீங்க கிரிப்டோ கரன்சி எந்த கரன்சியான நீங்க வாங்கி வச்சுக்கலாம். எந்த கரன்சியான எந்த எக்ஸ்சேஞ்சில் வேணா நீங்க பை பண்ணி இதை நீங்க ஷோ பண்ண முடியும். இப்போ நம்ம லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்கும் போது பாதுகாப்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணோம். வீட்டுல வந்து பயந்துட்டே இருந்தோம், யாராவது எடுத்து போயிட்டா என்ன பண்றது. அந்த பயம்லாம் இல்லை, பயம்னா தேவையில்லை. எல்லாமே விர்ச்சுவலா மாறிடும். பிசிக்கல் கரன்சியே தேவைப்படாது, பிசிக்கல் கரன்சியே இருக்காது ஃபியூச்சர்ல. பேங்கிங் சிஸ்டம் இருக்காது, எல்லாமே மாறப்போகுது. அப்படி மாறப்போகுது அப்படின்னா எத்தனை கோடிகள் வந்து உங்களுடைய மொபைல்ல வச்சு நீங்க வேலட்ல வச்சிருந்தா கூட யாருக்கும் தெரியாது அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க. யாரும் திருட முடியாது, யாரும் எடுக்க முடியாது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு செக்யூரான ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு. இந்த உலகம் எவ்வளவு செக்யூரான இடத்துக்கு நம்மளை கொண்டு போகுதுன்னு பாருங்க. அப்படி இப்படிப்பட்ட ஒரு செக்யூரான உலகத்தை வந்து ஒரு டெக்னாலஜி அறிமுகப்படுத்துதுன்னா நீங்கள் நானும் எப்படி போகாம இருப்போம்? இந்த உலகம் எப்படி ஏற்றுக்கொள்ளாம, உலக மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்க? எனக்கு தெரியல, புரியல, அதனால அவங்க பேசாம இருக்காங்க. நீங்க தெரிய வச்சு புரிய வச்சீங்கன்னா எல்லாரும் இதுக்குள்ள வருவாங்க. ஸோ இந்த நிறுவனம் வந்து காயின் விற்கிற கம்பெனி அல்ல, கம்யூனிட்டியை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி சொல்லிக் கொடுத்து ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டியை உருவாக்கிட்டு ஒரு நிறுவனம் பாக்குறோம். அது வந்து அதுல இன்னைக்கு வந்து நமக்கு இந்தியாவில் வந்து நம்முடைய பணத்தை வந்து மல்டிபை பண்றதுக்கான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, கோல்டு இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, கமர்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது, கிரிப்டோ கரன்சி. கொஞ்சம் கிரிப்டோ கரன்சி சொல்ல மாட்டாங்க. இப்போ கிரிப்டோ கரன்சி சொல்லலைன்னா அவங்க அப்டேட் இல்லைன்னா அந்த அளவுக்கு வந்து இந்தியாவுல நம்முடைய பணத்தை பெருக்குவதற்காக உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ல கிரிப்டோ கரன்சியும் இன்னைக்கு உள்ளடக்கி இருக்குது. அதை வந்து இன்னைக்கு அரசாங்கம் ஏத்துக்கிடுச்சு, நம்முடைய கோர்ட் ஏத்துக்கிடுச்சு, நம்முடைய மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, நம்முடைய கவர்மெண்ட் ஏத்துக்கிடுச்சு. தாராளமாக வந்து இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி நம்ம நாட்டில் வந்து பழக்கத்தில் எடுத்துட்டு தான் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கு. கிரிப்டோல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா ஒரு சின்ன என்னுடைய அனுபவத்துல உள்ளதுதான் நான் இதை நான் போட்டிருக்கேன். நான் 2009, 10 அந்த டேட்லாம் ஒரு மாதம் வந்து ஒரு 5 லட்சத்துக்கு சம்பாதிச்சிருக்கேன். அந்த சமயம் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன பண்ண கோல்டு தான் பண்ணேன். 10 பவுன் 15 பவுன் நகை வாங்குறது, இல்லைன்னு வந்து எங்கேயாவது ஒரு ரியல் எஸ்டேட் இடம் வாங்குறது. இடம், கோல்டு, இதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போனதும் கிடையாது. நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் பண்ணேன். இப்ப அன்னைக்கு வந்து 2010 வந்து கோல்டு பிரைஸ் 18,500 ரூபாய். அன்னைக்கு வந்து பிட்காயினுடைய பிரைஸ் வந்து $2.40 தான். எனக்கு வந்து அந்த சமயத்துல ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி பிட்காயின் ஒண்ணு இருக்குங்க, வாங்கி வச்சுக்கோங்க, இது மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் கேட்கல, காயினை காமிங்கன்னு சொன்னேன். யதார்த்தமா வந்து காயினை காமிங்க சார், கோல்டு காயின் மாதிரி ஏதோ ஒரு பிட்காயின் ஒரு காயின் காமிங்க சார். அது பார்க்கல முடியாது, பார்க்க முடியாதா? கண்ணுல பாக்குறதே நம்ப முடியல, கண்ணுல பார்க்காத எப்படிங்க நம்ம சார் அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டா வந்து பேசிட்டு. இன்னைக்கு அவருடைய எக்கனாமி வந்து வேற லெவல்ல இருக்கு. ஒரு 4 கல்லூரிக்கு ஓனர் அவரு. நம்ம உங்ககிட்ட வந்து ஜூம்ல பேசிட்டு இப்பதான் அதை பத்தி பேசிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு 2010 அப்படிங்கும்போது 15 வருஷம் கழிச்சு தான் எனக்கு வந்து இது புரிஞ்சது. இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன், அந்த வாய்ப்பெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டேன். அந்த நம்ம சமயத்துல மட்டும் அல்ல, 2010 ஆரம்பிச்சு 19, 20 வரைக்கும் எனக்கு பல முறை வாய்ப்பு வந்துச்சு. ஆனா நமக்கு சோசியல் மீடியாலையும் நம்முடைய கவர்மெண்ட்டும் நம்முடைய பத்திரிகையும் நம்மளுடைய நியூஸும் எப்ப பார்த்தாலும் இதை பத்தி நெகட்டிவான செய்திகள் சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு நமக்கு தேவையில்லாத வேலை, இது வந்து இல்லீகல் பிசினஸ், இது வந்து கிரிப்டோங்கிறது வந்து லீகல் கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளும் சொல்லிட்டு மாட்டோம். உலகம் வந்து இன்னைக்கு வந்து வேகமாக கிரிப்டோ கரன்சி வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவும் அதை பின்தொடர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு 2023 தான் நம்முடைய கவர்மெண்ட் வந்து கிரிப்டோக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் உருவாக்குறதுக்கான எஃப்ஐயூ ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக எக்ஸ்சேஞ்சை உருவாக்கலாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து எஃப்ஐயூ ரிஜிஸ்டர்ல வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் வந்து 8 எக்ஸ்சேஞ்ச் மேல இருக்கு. அதுல ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் நம்முடைய காயின் பார்க் எக்ஸ்சேஞ்ச் நம்ம பார்க்கலாம். இது வந்து நீங்க அன்னைக்கு நான் வந்து வாங்கியிருந்தா 1 பவுன் 10 பவுன் விடுங்க, 1 பவுன் நகை 18,500 ரூபாய் நான் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிட்காயின் வாங்கியிருந்தா எவ்வளவு வாங்கியிருக்க முடியும்னா 18,500 டிவைட் பை 2 40க்கு பதிலா 50 ரூபாய் போடுங்க. 7,400 கோடி, 7,400 காயின்னா 7,400 கோடி.
ஒரு காயினோட விலை 1 கோடிக்கு தாண்டி எல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்க்கும்போது நம்மளோட காயின் பார்க் எக்ஸ்சேஞ்ச் ஃபர்ஸ்ட் டூ எக்ஸ்சேஞ்ச் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் செக்யூரிட்டி இருக்கு, அசட் ப்ரொடெக்ஷன் இருக்குது, செக்யூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச். அதன் மூலமாக வந்து நமக்கு வந்து நம்ம இப்போ வந்து மெட்டாவர்ஸ் உலகத்தை எதிர்நோக்கிட்டு இருக்கோம். அது வந்து கிரிப்டோ தான் வந்து ஃபியூலா இருக்க போகுது. அதாவது ஃபியூலா இருக்க போகுதுன்னா அது புழக்கத்துல இருக்க போகுது. இப்போ 2030 போய் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியுமாங்க? கிரிப்டோனா என்ன? வேலட்னா என்ன? எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? காயின்னா என்ன? இது தெரிஞ்சு அது எப்படி வாங்குறது? எப்படி விக்கிறது? எப்படி மாத்துறது? எப்படி வந்து வேலட்ல எப்படி கொண்டு வருது? இதெல்லாம் அப்ப கத்துக்க முடியுமா? பட் நீங்க வந்து அந்த உலகத்துக்கு தயாராகணுங்கிறதுக்காக தான் இந்த நிறுவனம் வந்து எக்ஸ்சேஞ்சையும் காயினையும் உருவாக்கி அதை வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து நாம வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பையும் அந்த அதை வந்து பழக்கப்படுத்துறதுக்கான வாய்ப்பையும் எஜுகேஷனா கொடுக்கும். அதனால இந்த நிறுவனம் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிரிப்டோ காயினை விற்கக்கூடிய கம்பெனி இல்ல, ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி வந்து மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அறிய வைக்கக்கூடிய அதை ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இந்த மெட்டாபாட் ஈகோ சிஸ்டம்னு பார்க்கணும். இதுல வந்து சும்மா போய் நீங்க போய் அவேர்னஸ் கொடுங்கன்னு சொல்லி யார் கேட்பாங்க? அப்போ அதுல வந்து இந்த கிரிப்டோ காயினை வந்து நம்ம வந்து பழகிக்கிறது மூலமாகவும் இதை பத்தி விழிப்புணர்வு, இந்த டெக்னாலஜி பத்தி விழிப்புணர்வு கொடுக்கறது மூலமாகவும் நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்றோம் பார்த்தீங்களா? அந்த பில்ட் பண்றதுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்றதுக்காக நம்ம நிறுவனம் வந்து ஒரு ப்ரொமோ வச்சிருக்காங்க. அதுலதான் வந்து இந்த ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க ஒரு 1000 காயின் வந்து நீங்க வந்து வாங்கினீங்க அப்படின்னா இந்த 2023 வந்து இந்த ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த காயின் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அன்னைக்கு வந்து காயினோட பிரைஸ் வந்து ₹5. இன்னைக்கு வந்து அந்த காயினோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா 120. கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து ரேட்டுக்கு வந்து நீங்க காயின் வந்து பிரைஸ் வந்து போயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு 1000 ஒரு ₹100 கணக்காக சொல்றேன். ₹100 வச்சுட்டீங்கன்னா ஒரு 1000 காயின்ங்கிறது ₹100 ரேட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ₹1,00,000. இப்போ ₹1,00,000 போட்டு நீங்க 1000 காயின் வாங்கிருக்கீங்கன்னா மாசம் மாசம் ஒரு 50 காயின் உங்களுக்கு ரிவார்டா வருதுன்னா அதனுடைய வேல்யூ வந்து 5,000. இன்னைக்கு ₹100 ரேட்னா 5,000 வச்சுக்கோங்க. இப்போ ரிவார்டு மட்டுமே வந்து 60 மாசத்துல வந்து எவ்வளவு வரும்னா 3000 காயின் வரும். நீங்க போட்டது 1000 காயின் 3000 காயின் 3 டைம்ஸ் வந்து கூடுதலாக ரிவார்டா மட்டும் வந்துருது. அதுக்கப்புறம் வந்து இதுல கேபிட்டல் ரிட்டர்ன் ஸ்டேக்கிங் பிளான். நீங்க கேபிட்டல் போட்ட கேபிட்டல் இருக்கு இல்லையா? இப்போ உங்களோட கேபிட்டல் பிளஸ் வந்து நீங்க வாங்கின அவார்ட்ஸ் எல்லாம் சேர்த்தா 4000 காயின் வந்து வரும். அதாவது பிரைஸ் வந்து ₹100 தான் இருக்குது. 5 வருஷம் ₹100 தான் மெயின்டைன் ஆகுதுன்னா கூட நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4 டைம்ஸ் வந்து கூடுதலாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு இங்க இருக்குது. பட் ஒரு யதார்த்தமான உண்மை என்னன்னா நான் உள்ள வரும்போது ₹96, அப்புறம் ₹100 வந்துச்சு, அப்புறம் ₹105 வரைக்கும் போச்சு. இப்போ மார்க்கெட்ல ஒரு கிராஷ் ஆகும்போது ₹96 வரைக்கும் திரும்ப வந்துச்சு. 96 வந்து திரும்ப அப்படியே கொஞ்சம் அப்பாயி வந்து 100, 102, 105 இருந்தது. நம்முடைய நிறுவனம் வந்து நம்முடைய எக்ஸ்சேஞ்ச் தவிர ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் டாப் 20ல கூடிய இன்டர்நேஷனல் பிட்மார்ட் அப்படி எக்ஸ்சேஞ்சில் வந்து போன மாசம் 17ஆம் தேதி வந்து லிஸ்டிங் பண்ணாங்க. அங்க வந்து கிட்டத்தட்ட 1,30,00,000 பேர் வந்து அக்கௌண்ட் ஓடுறாங்க. இமீடியட்டா என்ன ஆச்சுன்னா காயினோட பிரைஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சாங்க, அந்த இக்கோசிஸ்டம் பார்க்க ஆரம்பிச்சாங்க, பின்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க ஆரம்பிச்சாங்க, ரோட் மேப் பார்க்க ஆரம்பிச்சாங்க, ஒயிட் பேப்பர் பார்த்தாங்க, நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. அதனுடைய விளைவு என்னாச்சு அப்படின்னா இந்த காயினோட பிரைஸ் வந்து லிஸ்டிங் ஆன அடுத்த நாளே லிஸ்டிங் ஆன உடனே வந்து 122 போச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அடுத்தடுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க. 126, 127 வரைக்கும் போய் அந்த 125க்கும் 127 இடையில ப்ராப்ளம் ஆயிடுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இங்க இருக்குது. ஸோ நீங்க இதுல எவ்வளவு வேணா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மினிமம் 1000 காயின் நீங்க வந்து பண்ணலாம். அடுத்தது வந்து நீங்க வந்து 1000 காயின்ங்கிறது இன்னைக்கு நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வரும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ₹125 வச்சுக்கோங்க. ஆவரேஜா ஒரு ரவுண்டா 125 அப்படின்னா 1000 காயின்னா ₹1,50,000 நீங்க. அப்ப 50 காயின் ரிவார்டா வருதுன்னா ₹100 இருக்கும்போது ₹5,000 அப்படின்னா அதே 50 காயின் தான் தருவாங்க. ஆனா 125 இருக்கும்போது உங்களுடைய வேல்யூ எவ்வளவு? 50 இன்டு 125 ஆராய்ச்சியில் வந்து அந்த அளவுக்கு இந்த வாய்ப்பு. இன்னைக்கு வந்து ₹100 இருக்கும் வாங்கினவங்க இப்ப ரிவார்டு வாங்குறாங்க. 50 காயின் வாங்குறாங்க. அவனோட வேல்யூ அன்னைக்கு வந்து 5% வட்டி மாதிரி கிடைச்சது. இன்னைக்கு ஒரு 6.5% வட்டி அளவுக்கு கிடைக்குது. நாளைக்கு காயினோட பிரைஸ் ₹200 வந்துச்சுன்னா எவ்வளவு ஆகும்? 5,000 10,000 வேல்யூ வரும். ரிவார்டே கூட்டிட்டே போகும். அன்னைக்கு பிரைஸ் என்னவோ அந்த பிரைஸ் வந்து நீங்க போட்ட காயின் நீங்க முடியும் அப்படின்னா இதுல எவ்வளவு பணம் நீங்க வந்து போட்டு எவ்வளவு பணத்தை பெருக்க முடியுங்கிறத நீங்க தான் இமேஜினேஷன் புரியுங்களா? இப்படி இடத்துல இருக்குது.
இங்க வந்து நமக்கு வந்து 60 மாசம் பீரியட் தானே சார் கேட்கலாம். 60 மாசம் பீரியட்ல 18 மாசத்துலயும் இருக்கும் எடுக்கலாம். 36 மாசமும் இருக்குது. 60 மாசம் இருக்குது. பெர்சன்டேஜ் மட்டும் மாறும். 3%, 4%, 5%. இங்க ஒரு 10,000 காயின் நீங்க போட்டுட்டீங்கன்னா 40,000 காயின் வரும். அதாவது காயினா மட்டும் சொல்றேன். சேம் பிரைஸ்ல 5 வருஷம் சேம் பிரைஸ் இருந்தா கூட 40,000 காயின் 4 டைம்ஸ் வந்து நமக்கு வந்து வரும்னு பார்க்கலாம். இந்த பிரைஸ் அப்ரிசியேஷன் ஆகும்போது அப்ரிசியேஷன் அந்த மாதிரி அந்த பிரைஸ் வந்து உங்க ரிவார்டோட வேல்யூ போடும். ஒரு பீரியட் பார்த்து உங்களுக்கு வந்து அதோட வேல்யூ பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து ஒரு 5 இப்போ நம்ம நிறைய காலத்துல நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சும்மா வந்து ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக தான் நம்ம பார்க்கறது வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் நீங்க வந்து 2010 பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க அதோட வேல்யூ வந்து 5,000. 2015 அடுத்தது ஒரு எத்திரியம் ஒரு காயின் வந்துச்சு. அந்த காயின்ல நீங்க ஒரு 5 லட்சம் போட்டீங்கன்னா 1,5 லட்சம் வரைக்கும் போயிருக்கு ரேட் மேக்ஸிமம். 55 கோடி ரூபாய் ஆயிருக்கும். 2020 கொரோனா கொடுத்தா கூட ஒரு 10, 15 கோடி ரூபாய் இருக்கும். 2023 கேபிகேல கொடுத்தா கூட நீங்க வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேல வந்திருக்கும். ஸோ 2030 நமக்கு டார்கெட் ஏரியா. 2030 வந்து இந்த மெட்டாவாஸ் ஆன்போர்டு ஆகும்போது நம்ம வந்து இந்த 2030 நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்த போறோம் அங்கதான் உங்களோட சக்சஸ் இருக்கு. நான் என்ன சொன்னேன் 11,20,000 1.12 மில்லியன் பிசினஸ் ஷாப்ஸ் வந்து உள்ள கனெக்ட் ஆகும். நாம இன்னைக்கு வந்து அதை பத்தி புரிஞ்சு நம்ம அதுக்கான திட்டத்தை வந்து இப்பயே நம்ம திட்ட முடியும். மற்றவங்களை யாரெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் யோசிக்க முடியும். அதன் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய எதிர்காலம் நம்ம திட்டத்தை முக்கியமா செய்யுது. ஸோ திங்க் பண்றத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு கிரியேட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வெப்3 வந்து நமக்காக வெயிட் பண்ணாது. மெட்டாவர்ஸ் நமக்காக வெயிட் பண்ணாது. மெட்டாவர்ஸ் எக்கனாமி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பெரிய லெவலில் இந்தியாவில் டெவலப் ஆகணும். ஸோ அதனால நீங்க இன்னைக்கு பண்ணக்கூடிய ஸ்டேக்கிங்கிறது ஃபியூச்சர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணமாக அது வந்து மாறும். ஜாயின் கேபிகே பாட் ஸ்டேக். நீங்க வந்து கேபிகே பாட் ஸ்டேக்கிங் வந்து இமீடியட்டா நீங்க வந்து பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஃபார்மாலிட்டி என்னன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கான ஃபார்மாலிட்டி உங்க நேமு, டேட் ஆஃப் பர்த், மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் கொடுத்து நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸ்டேக்கிங் வந்து மினிமம் 1000 காயின் 1,00,000 காயின் வரைக்கும் பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜ் வந்து எந்த பேக்கேஜ் செலக்ட் பண்ணி நீங்க பண்ணும்போது அபரிதமான ஒரு வளர்ச்சியை வந்து நீங்க பண்ணக்கூடிய ஸ்டேக்கிங் மூலமாக ரிவார்டு மூலமாகவும் ஆஃப்டர் த ஓவர் த பீரியட் வந்து அதோட வளர்ச்சி மூலமாகவும் மிகப்பெரிய பணத்தை நீங்க சம்பாதிக்க முடியுங்கிறது தான் முக்கியமான செய்தியாக நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இதை ப்ரொமோட் பண்ணும்போது நான் சொன்னேன் இல்லையா 1.12 மில்லியன் ஷாப்ஸ் அதெல்லாம் நீங்க அந்த வேலையில நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு லெவல் கமிஷன் இருக்குது, க்ரோத் லெவல் கமிஷன் இருக்குது. அதெல்லாம் நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல வந்து அது என்ன நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. உங்களை யார் வந்து இன்வைட் பண்ணாங்களோ அவங்ககிட்ட நீங்க ஸ்டேக்கிங் பண்ணிட்டு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு டிசிஷன் பாயிண்ட்ல வந்துட்டோம். ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து இந்திய பணக்காரர்கள் வந்து 18% பேர் கிரிப்டோ சொத்துக்கள் போட்டிருக்காங்க. 10% பேர் வந்து கிரிப்டோ கரன்சியும் 11% பேர் வந்து என்எஃப்டிலையும் முதலீடு போட்டிருக்காங்க. நைட் பிராங்க் அப்படிங்கிற நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இப்போ நம்முடைய நிறுவனம் வந்து அந்த 2 வாய்ப்பும் தராங்க. இப்போ சொன்ன பிளாட் சொன்னீங்க டிஜிட்டல் பிளாட் அதுதாங்க என்எஃப்டி. என்எஃப்டி பத்தி நீங்க வந்து கூகுள் அடிச்சு பாருங்க. ஒரு என்எஃப்டியோட காஸ்ட் என்னன்னு இன்னைக்கு வந்து ஒரு என்எஃப்டி வந்து கையெழுத்து எவ்வளவு செல்லிங் போயிருக்குது, எவ்வளவு துட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஒரு என்எஃப்டி. பிட்காயின் வந்து 1 கோடி தான் யாரும் நம்ப முடியுதா? அப்புறம் என்எஃப்டி கண்ணிலே பார்க்க முடியாத ஒரு பிளாட்டை ஒரு 80 கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் வாங்கியிருக்கான்னா அவனும் வைத்தியகாரன் இல்ல. வாங்கினவங்களும் பெரிய பெரிய பிசினஸ் மேன். அதான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் இண்டஸ்ட்ரி. நம்ம புரிஞ்சுக்கல. அதனாலதான் நம்ம பைத்தியக்கார மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க நம்மள பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் இந்த பையன் பசங்களுக்கு எல்லாம் புரியலையேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வந்து எங்க இருக்கோங்கிறத வந்து நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. இன்னும் நீங்க வந்து கிரிப்டோ வந்து லீகலா இதெல்லாம் சரியாகுமாங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா இன்னும் அப்டேட் இல்லைன்னு அர்த்தம். இங்க பாருங்க ரிப்பிள் காயின்ல வந்து யார் ஜாயின் பண்ணிக்கா? ஆர்பிஐ. பணத்துல வந்து யாருங்க? பணத்துக்கு வந்து யாரு பொறுப்பு? ஆர்பிஐ தான் பொறுப்பு. இல்லையா? அந்த ஆர்பிஐக்கு யார் பொறுப்பு? ஆர்பிஐயோட ஹையஸ்ட் அத்தாரிட்டி யாரு? ஆர்பிஐயோட கவர்னர் ரகுராம் ராஜன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்பிஐயோட முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் வந்து ரிப்பிள் அப்படிங்கிற ஒரு காயின்ல வந்து அட்வைசரா ஜாயின் பண்ணிக்காரு. இதை விட உங்களுக்கு என்ன கிரிப்டோ பத்தி நம்பிக்கை நான் கொடுக்கணும் சொல்லுங்க. இது நாணயம் பத்தி விகடன் வந்த செய்தியை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு ஆர்பிஐடைய கவர்னரே ரிப்பிள் காயின்ல வந்து அட்வைசரா ஜாயின் பண்ணிக்காருன்னா கிரிப்டோ எந்த அளவுக்கு உலகத்தை ஆளப்போகுதுங்கிறத நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நீ உலகத்தினுடைய மிகப்பெரிய அதிபர்கள் எல்லாம் அதுல வந்து கவனம் செலுத்திருக்காங்க. உலக நாடுகள் எல்லாமே அதுல கவனம் செலுத்திட்டு இருக்குது. நம்முடைய நாடும் அதுல வந்து தீவிரமாக இன்னைக்கு கவனம் செலுத்திட்டு இருக்குது. கடந்த 15 நாளுக்கு முன்னாடி கூட
அமெரிக்கால சமீபத்தில் போட்ட சட்டங்களை பத்தி ஆய்வு பண்ணி நம்ம நாட்டுல வந்து இன்னும் வந்து சட்டத்துல வந்து என்னென்ன சீர்திருத்தம் பண்ணலாங்கிற பத்தியான டிஸ்கஷன் போச்சு. நம்முடைய நாடும் கிரிப்டோ அடாப்ஷன் வந்து வேகமாக வந்து முன்னேறிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்னும் பழைய கதையே பேசிட்டு நம்மளுடைய நேரத்தை வீணாக்காம இந்த இந்த புரிதலை நம்ம வேகமாக கற்றுக்கொண்டு இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி முன்னேறுவதற்கான வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தணுங்கிறது தான் இங்க ஒரு மிகப்பெரிய செய்தி. இதை பத்தி எஜுகேஷன் நம்ம பார்த்த அத்தனை டெக்னாலஜியுமே இன்னைக்கு எஜுகேஷன் வந்துருச்சு. இன்னைக்கு கிரிப்டோவை பத்தி நீங்க 10th +2 நீங்க வந்து எக்கனாமிக் புக்ல போய் பாருங்க. கிரிப்டோ தான் உலகத்தை ஆள போதுன்னா கிரிப்டோ கரன்சியை பத்தி அவ்வளவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து நான் சொன்ன விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆகுமெண்டட் ரியாலிட்டி, பிஎஸ்சி கோர்ஸ் வந்துருச்சு. அவினாசிலிங்கம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோம் சயின்ஸ் கோயம்புத்தூர் கூடியதுல. இன்னைக்கு மதுரை கூடிய காலேஜ்ல ஒரு 4-5 காலேஜ் மெட்டாவாஸ் பிஎஸ்சி வந்துருச்சு. இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்த அத்தனை டெக்னாலஜியுமே ஒரு 3 வருஷம் கோர்ஸாவோ 5 வருஷம் கோர்ஸாவோ ஆல்ரெடி வந்து மார்க்கெட் இருக்கக்கூடியது. இப்பதான் வந்திருக்கனால எனக்கு தெரியல. இவங்க எல்லாம் படிச்சு வந்த பிறகுதான் எல்லாருக்கும் தெரிய வரும். அதுக்குள்ள வந்து டெக்னாலஜி வந்து ஆன்போர்ட் ஆயிரும். படிச்சு வந்தவங்க எல்லாம் வேலை தான் பார்ப்பாங்க. நீங்க இப்ப படிச்சுட்டீங்கன்னா அதுல நீங்க ஆளுகை செய்ய முடியும். இன்டர்நெட் வரும்போது அதான் நடந்தது. இன்டர்நெட் வந்து யார் வந்து ஆரம்பத்தில் கத்துக்கிட்டாங்க அவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய ஓனரா வந்துட்டாங்க. அப்புறம் போய் நீங்க வந்து கம்ப்யூட்டர் படிச்சவங்க, அங்க படிச்சவங்க, இங்க படிச்சவங்க எல்லாம் போய் வேலை தான் செஞ்சாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர், எம்எஸ்சி கம்ப்யூட்டர், பிஇ கம்ப்யூட்டர் படிச்சவங்க அங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அமேசான்லயும் இங்கேயும் போய் வேலை பார்க்கறது யாரு? நம்ம டிகிரி படிச்சவங்க. அந்த மாதிரி மெட்டாவாஸ் டிகிரி படிச்சவங்க. மெட்டாவாஸ் இனிமே தான் வருதுன்னா ஆரம்பத்துல இப்ப நீங்க கத்துக்க. நான் சொல்றது அதை உருவாக்கக்கூடிய கம்பெனியோட இணைந்து நீங்க பயணம் பண்ணும்போது நீங்க பிஎஸ்சி டிகிரி வந்து நீங்க காலேஜ் படிக்கிற விட கூடுதலா கத்துக்க முடியும். நீங்க அவங்களோட இன்னும் அப்டேட் இருக்க முடியும். நம்ம தான் டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருப்போம். இப்ப நமக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயத்துல வந்து ஞாபகத்துல இருக்கு. அதனால இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா பணக்காரன் ஆகணுமா செல்வந்தர் ஆகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா ரெண்டும் ஒண்ணுதான் சார் நம்ம நினைக்கலாம். பணத்தை தேடி ஓடுகிறவன் பணக்காரன், பணம் நம்மளை தேடி வருதுன்னா நீங்க செல்வந்தர். ஸோ இது வந்து பணக்காரர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல, செல்வந்தர் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இங்க சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகளும் இருக்குது. நீங்க சம்பாதிச்ச பணத்தை பெருக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி நான் நிறைய மார்க்கெட்டிங் துறை இருக்கேன். ஒரு சாதாரணமா வந்து 5 லட்சம் 10 லட்சம் மாதம் சம்பாதிச்சிருக்கேன். நான் சம்பாதிக்க தெரிஞ்சது, பணத்தை பெருக்க எனக்கு தெரியல. ஆனா என்கிட்ட பெரிய பணம் போயிடுது. சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்கேன். பட் கேஷா வந்து நம்ம வந்து நான் சம்பாதிச்ச பணத்தை வந்து அப்பயே அந்த பெருக்கக்கான வழிமுறைகள்லாம் நான் கத்திருந்தேன்னா இன்னைக்கு பல 1000 கோடிகள் என்கிட்ட இருந்திருக்கும். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண ஆதங்கத்துல தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஆதங்கம் வந்து உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த செய்தியாக நான் சொல்றேன். ஸோ இந்த வாய்ப்புங்கிறது சாதாரண இது வாய்ப்பு இல்ல, வரம். நீங்க சரியாக நீங்க புரிஞ்சு அறிஞ்சு இப்பயே நீங்க வந்து அதுக்கு தயாரா அந்த உலக மெட்டாவாஸ் உலகத்துக்கு நீங்க தயாராயிட்டீங்க அப்படின்னா நீங்க நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஆகணும். நீங்க வந்து 1 லட்சம் காயின் போட்டு 1 கோடி போட்டு வரணும்னு சொல்லல. ஸ்டார்ட் ஃப்ரம் சிம்பிள். நீங்க வந்து முதல்ல நம்புற வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன பேக்கேஜ்ல கூட வாங்க. இன்னும் ஒரு 1000 பேக்கேஜ் 1000 காயின். நீங்க ஒரு சாதாரண ஒரு தொழில் பண்ணா கூட உங்களுக்கு என்ன வேணும்? 5 லட்சம் 10 லட்சம் இல்லாம ஒரு தொழில் பண்ண முடியாது. நீ ஒரு 1000 காயின் அப்படிங்கிறது 1.5 லட்சம் ரூபாய் இன்கம். 1.5 லட்சம் ரூபா தான். 1.5 லட்சம் ரூபா நம்ம ரிஸ்க் எடுத்தா பண்ண முடியாதா என்ன? யோசிச்சு பாருங்க. அப்ப 1.5 லட்சம் ரூபாய் போட்டு நீங்க வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப நம்பிக்கை வருதோ, எப்போ வாய்ப்புகள் வருதோ பணத்தை வந்து பணம் நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பணம் தானா வந்துடும். அதுக்கான சூழல் வந்துடும். நீங்களும் தேட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க பணத்தை தேட ஆரம்பிச்சீங்கன்னா பணம் தானா உங்களுக்கு தேடி வரும். ஸோ இப்ப எது தடையாக இருக்குது அப்படின்னா நாம இப்ப எந்த மாதிரி சிந்தனையில இருக்கோங்கிறது தான். இந்த புதிய உலகத்தை எதிர்பார்க்கக்கூடிய சிந்தனையில நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக புதிய உலகம் வந்து 2030 வந்து 30 அந்த டயத்துல எல்லாம் வந்து ஆன்போர்ட் ஆகும்போது நீங்க நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய செல்வம். இப்ப நம்ம நிறைய பேரை பத்தி பேசிட்டு இருக்கோம். பேசக்கூடிய இடத்துல நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்க வந்து சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேகமாக விரைவாக உங்க செயல் திட்டத்தை வந்து போட்டு வேகமாக நீங்க முன்னேற ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமாக இந்த துறையில மெட்டாபாட் துறையில நீங்களும் மெட்டாபாட் துறை கொடுக்கக்கூடிய வாய்ப்பின் மூலமாக ஒரு மிகப்பெரிய செல்வத்தை நீங்கள் வந்து பெற முடியும். அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது என்ற செய்தியோடு முடிக்கிறேன்.